வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும். இருளின் ஒளி என்கின்ற இந்த தலைப்பிலே உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைய தற்கால உலகத்தில் மனிதன் இன்னுமொரு மனிதனை கொல்வதற்கு பல்வேறு ஆயுதங்களையும் நவீன உபகரணங்களையும் உத்திகளையும் கையாளுகின்றான். இந்த பூமியின் மேற்பரப்பில் கடவுளால் உண்டாக்கப்பட்ட உயிரினங்களில் ஒரு இனத்தை அழிப்பதற்கு இன்னுமொரு இனம் ஆயுதங்களையும் உத்திகளையும் பல்வேறு தந்திர உபாயங்களையும் பயன்படுத்துவது. ஒரு இனத்தை அதே இனம் அழிப்பதற்கு கொடூர ஆயுதங்களை உண்டாக்குகின்ற இனம் மனிதன் மட்டுமே. அந்த வகையில் ஒரு சிங்கம், புலி, கரடி இவைகள் காட்டில் வாழ்கின்ற கொடூர விலங்குகள். ஆனால் அது ஒருபோதும் தன்னை ஒத்த இன்னுமொரு விலங்கை கொண்டது இல்லை. அது ஒரு பக்கம் கொடூரமாக இருந்தாலும், மனிதன் இன்னுமொரு மனிதனை கொல்லும் பொழுது இன்னுமொரு மனிதன் என்ன செய்கின்றான்? அதை ஊடகங்களில் தனக்கு சார்பாக பிரிப்பித்து காட்டுகின்றான். மனு குலத்திற்கு வெறியை ஊட்டுகின்றான். அவர்கள் விடுகின்ற தலைப்புகளோ இன்னுமொரு மனிதனை கொல்வதை போன்று அமைகின்றது. அந்த மனிதர்களின் மனங்களை சாகடிக்கின்றது. இத்தகைய கொடூர அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் பல்வேறு வகைகளில் அலங்கரித்து தங்கள் பக்கமாக மனங்களை ஈர்த்தெடுக்க பார்க்கின்றார்கள். அதனால்தான் மனித மனங்கள் இருளடைந்து இருக்கின்றது. இத்தகைய தலைப்பையும் வழங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் மனோசக்தி உடையவர்கள், மனோ வலிமை உடையவர்கள். கேர்னல் கடாஃபி ஒரு முறை கூறுகின்றார், எந்த ஒரு இயக்கத்திடமும் இல்லாத வலிமை எங்களுடைய இராணுவத்திடம் இருக்கின்றது, அதுதான் மனோ வலிமை. உண்மை. அன்புக்குரிய உறவுகளே, ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கின்ற இந்த மனோ வலிமையை பயன்படுத்தி நாங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற யுத்தங்களையும் அழிவுகளையும் அட்டூழியங்களையும் நிறுத்த முடியும். ஊடகங்களே, உங்களது பணி என்ன? இந்த இடத்தில் இவ்வாறான கொடூர யுத்தம் நடைபெறுகின்றது, இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது. கடவுளை பார்த்து, கடவுளே இந்த யுத்தத்தை நிறுத்து, நீர் படைத்த நோக்கத்திற்கு மாறாக இந்த யுத்தம் செல்கின்றது என்று கூறி அவர்களை வழிப்படுத்து என்பதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய, உண்மையாக பேச வேண்டிய ஒரு அத்தியாயமாக இருக்கின்றது. அப்படி நாங்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற போது கடவுள் எங்களுக்காக இறங்கி அந்த யுத்தத்தை நிறுத்துவார். ஆம் உறவுகளே, நாங்கள் ஊடகங்கள் மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், அனைவரும் ஒன்றுபடுங்கள். இன மத மொழி வேறுபாடு இல்லாமல் மனித மனங்கள் ஒன்றுபடுங்கள். ஒன்றுபட்டு கடவுள் என்ற சக்தியை நோக்கி கூப்பிடுங்கள். இன்று கடவுளையும் மதம் என்ற பெயரால் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எல்லா மதத்தவர்களும் பயன்படுத்துகின்ற பொதுவான ஒரு சொல் தான் கடவுள். அந்த கடவுள் என்ற சொல்லை அனைவரும் பயன்படுத்துவோம். அனைத்து மனங்களும் ஒன்றிணைந்து, கடவுளே இந்த இடத்தில் நடக்கும் யுத்தத்தை நிறுத்து, கடவுளே அந்த இடத்திற்கு செல் என்று நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கூறும் பொழுது எங்களுடைய மனோ வலிமைகள் அந்த இடத்திற்கு சென்று அந்த கொடூர யுத்தம் என்ற அரக்கனை நிறுத்தும். இன்று ஒரு மனிதன் இறந்தால் அல்லது ஒரு மனிதன் விபத்திலே அடிபட்டு காயப்படும் பொழுது இந்த இனத்தவனின் இரத்தம், அது அந்த மதத்தவனின் இரத்தம் அவருக்கு பாய்ச்சக்கூடாது என்று எவரும் சொல்வது இல்லை. ஆக உலகத்தில் இருக்கின்ற எந்த மனிதனுடைய இரத்தமாவது அவருக்கு பொருந்தும். ஆகவே நாங்கள் மனிதர்கள் இனத்தால் மதத்தால் வேறுபட்டாலும் மனதால் ஒன்றுபட்டவர்கள் என்பதை புரிந்து
நாங்கள் மனோ வலிமையை பயன்படுத்தி மனுக்குலத்தை மீட்க பாடுபடுவோம். இருளின் ஒளி 2ஆம் பாகம் உங்களை வெகு விரைவில் வந்து சேரும். மனித மனமே வலிமையானது. நன்றி.